ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து கேட்டேன், எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி அப்பா அம்மாட்ட கேட்டேன். அப்பா காமிக்கட்டா அப்படின்னு கேட்டேன். வேணாம், நீங்கள் எங்களை பற்றி நல்ல விதமாக சொன்னாலே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் காட்ட வேண்டாண்டா பட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என் வீட்டுக்காரரு இங்கே தான் இருக்கார், பாப்பா பக்கத்தாண்ட. எங்கள் அப்பா அம்மா வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இது என்னென்னா, இது பால் பவுட்ரு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போதைக்கு போட்டுக்கிருக்கு, ஏன்னா கை போட முடியாதுல்ல. கையில் வந்து கயிறு வச்சு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க போட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் தொடச்சி எடுப்பாங்க தெரியுமா, அது வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கையில் வந்து காசு கொடுத்துட்டு போனாங்க, செலவுக்கு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ வீட்டுக்கு போய் ஒழுங்காயிரு, பிரச்சனை வரதான் செய்யும், அதெல்லாம் வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து இங்கே தான் இருக்கா பாருங்க. நீங்கள் இப்போல்லாம் நல்லா தானே இருக்கார் பாருங்க. இவ்வளோ அக்கறை வந்து 2 நாளாக எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. இங்கே பாருங்க, அவளுக்கும் பாப்பாவுக்கும் ஒன்றும் தெரியல. விவரம் தெரிஞ்சதுன்னா கேட்பா, ஏன்ப்பா 2 நாளாக பார்க்க வரலன்னு கேட்டிருப்பா. அவளுக்கு எதுவும் தெரியலன்னொன்னா சிரிச்சிட்டு இருக்குது குழந்த. இதுதான் குழந்த மனசும்பாங்க போல இருக்கு. கில்லு கில்லு, ஏன் இப்படி பண்றேன்னு கில்லு. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. நான் முந்தானேக்கு போட்ட வீடியோவில் நிறைய கமெண்ட்டு, பாசிட்டிவ் கமெண்ட் தான். ஒரு சில பேர் வந்து குழந்தைய வந்து அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கும் நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி இல்லை, பிள்ளை அம்மாக்கிட்ட இருக்கிறதா சேஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பிள்ளை ஏங்கி போயிடும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பாப்பாக்காண்டி எல்லாத்தையும் பொறுத்து தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரி பரவாயில்ல, அவருக்கு விவரம் தெரியட்டும். அதே மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பாசிட்டிவாக நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. பாப்பாவுக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கையெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த ரத்தங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சி 7 பாயிண்ட்டு அப்படி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக மறுபடியும் ரத்தம் எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தாச்சு. நாளைக்கு அதோட டெஸ்ட்டு வந்த பிறகு தான் என்னங்கிறது தெரியும். நார்மல் தான், நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா டிஸ்சார்ஜுக்கு எழுதி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்.